இதுதான் கூடல் விளாக்ஸ். இனி கலக்க போறோம். வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேயர்களே. கடந்த 21, 22 ஆகிய 2 நாட்களில் கூடங்குளம் திரு தங்கராஜ் பால்கனி அவர்களின் மகன் ராபின் ராஜ் அவர்களுக்கும், கூடங்குளம் மேற்கு தெரு திரு ஞான திரவியம் அவர்களின் மகள் ரேஷ்மா அவர்களுக்கும், கூடங்குளம் காமராஜர் திருமண மண்டபம் அதாவது அணு சங்கம மகாலில் வைத்து நிச்சயதார்த்த விழாவும், மறுநாள் 22/5/2026 காலை கூடங்குளம் CSI ஆலயத்தில் வைத்து திருமண தாலிகட்டு ஆராதனையும் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் திருமண தாலிகட்டு ஆராதனையை நாம் லைவாக ஒளிபரப்பியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து நிச்சயதார்த்த விழா, மணமகள் சீர்வரும் விழாவையும் ஒளிபரப்பியிருந்தோம். இந்த வீடியோவில் எங்களது குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிச்சயதார்த்த விழா மற்றும் அதனைத் தொடர்ந்து நிச்சயதார்த்த வரவேற்பு விழா ஆகிய 2 விழாக்களையும் இந்த ஒரு வீடியோவில் காணலாம். பாருங்கள். இனிய இல்லற வாழ்வில் இணைந்திருக்கும் ரேஷ்மா ராபின்ராஜ் தம்பதிகளை வாழ்த்துங்கள். மாப்பிள்ளை வீடும் பெண் வீடும் கூடங்குளம் மேற்கு பகுதியை சேர்ந்து இருப்பதால் அனைத்து உறவினர்களும் மற்றும் நண்பர்களும் வந்துவிட்டார்கள். இப்போது மாப்பிள்ளையின் வருகையை எதிர்பார்த்து மணமகள் வீட்டார் காத்திருக்கின்றனர். மாப்பிள்ளையின் கார் உள்ளே நுழைந்து மாப்பிள்ளை வீட்டார் சீர்பொருட்களுடன் வாயிலின் முன்பாக நின்று கொண்டு வீடியோவும் புகைப்படமும் எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். இனி மாப்பிள்ளை குடும்பம் சீர்பொருட்களுடன் மாடியில் வந்து அங்கே இருக்கின்ற மேடையில் வைத்து மணமகள் ரேஷ்மாவிற்கு நிச்சயதார்த்த விழா பட்டு மற்றும் வாழைத்தார் சீர்பொருட்களை கொடுப்பார்கள். அந்த வீடியோவை ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம். அதனைத் தொடர்ந்து நிச்சயதார்த்த பட்டை உடுத்தி வந்தவுடன் எங்களது குருவானவர் தலைமையில் நிச்சயதார்த்த மோதிரம் மாற்றும் விழா நடைபெறும். வாருங்கள், இசையோடு இந்த விழாவை பார்ப்போம். இந்த நிச்சயதார்த்த விழாவின் இரவு சிறப்பு விருந்தாக புரோட்டா, சப்பாத்தி, சிக்கன் 65, சிக்கன் சாப்ஸ் போன்றவை மற்றும் கேசரி போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழா முடிந்தவுடன் அனைவருக்கும் அன்பாக பரிமாறப்படும். இதோ மணமகள் வந்தாயிற்று. இதோ நிச்சயதார்த்த விழாவானது ஆரம்பம். வேதங்களை மாற்றிக்கொள்ள இருக்கிறார்கள். அதே போல ஒருவருக்கொரு மோதிரங்களை மாற்றியிருக்கிறார்கள். மோதிரங்களையும் வேத புத்தகங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேத புத்தகத்தின் மூலமாக அதிகமானவர்கள் பேசும்படியாக நம் தலைகளை காட்டி ஜெபம் செய்யும். இசைந்த ஆத்துமாக்களால் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான ராஜராஜோடும் அருமையான ரேஷ்மாவையும் வாழ்த்துகிறோம். 2 பேருடைய குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு வேறு அடிப்படையில் சில ஆலோசனைகள் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். பேசலாங்களா? நேரம் ஆயிட்டு. ஆனாலும் மேரேஜுக்கு நிறைய ஆலோசனை சொல்லி நான் நிறைய பைபிள் படித்து நிறைய ரெடி ஆகிட்டு வந்துருக்கேன். நாளைக்கு ஏதாவது 20 வருவாங்க, 50% சொல்லிடுவேன். அதெல்லாம் பேச வேண்டியது எல்லாத்தையும் இன்னைக்கு தான் பேசுவதற்கு
எனக்கு வாய்ப்பு, எனக்கு இருந்தால் இன்னொரு வாய்ப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனால் நேரமும் ஆயிட்டு சுருக்கமாக அற்புதமாகிறது. இசைந்த ஆத்மாக்களால் முந்தைய சிரித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். எங்களுடைய சந்தோஷத்தை என்ன செய்யணும், நிறைவாக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்பொழுது மணமக்களுக்கு அருமையான குடும்பத்தினர் அன்பு பரிசு கொடுக்க இருக்கிறார்கள். மணமகளுக்கு ரேஷ்மாவுக்கு ராபினுடைய தாயார் பரிசு கொடுக்கிறார். இப்போது நிச்சயதார்த்த மோதிர விழா மாற்றப்பட்டுவிட்ட பின் மணமகளுக்கு மகனின் தாயார் தங்க காப்பு பரிசும், மணமகனுக்கு மணமகளின் தகப்பனார் தங்க காப்பு பரிசும் வழங்கி அதன் பிறகு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அன்பு குடும்பத்தார், உங்களுடைய நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாளில் நடைபெறுகிற திருமணத்திற்கு சொல்லி இந்த நாளில் நிச்சயம் செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய சந்தோஷத்தை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படும்படியாக, அவருடைய அன்பு பூரணப்படுவதை கண்டு நாங்கள் மகிழ்ச்சியாக ஆண்டவர் அருள் புரிகிறாக. நாளில் நடைபெறுகிற திருமண ஆராதனையில் உங்களுடைய பிரசனம் ஆய்வுடன் இருப்பதை எல்லாரும் உணர வேண்டும். அருமையான பிள்ளைகளை கணவன் மனைவியாக நீரை நினைக்க வேண்டும். ஜபித்து நிச்சயதார்த்த விழாவை முடித்த பின்பு நமது குருவானவர் திரு எட்வின் வினோ அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாஸ்டர் ஜோசுவா பால் அவர்களும் குடும்பத்தோடு மணமக்களுக்கு சிலுவையிட்டு ஆசீர்வாதம் வழங்கி அவர்களோடு சிறப்பு புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகளின் அப்பா அம்மா ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நமது குருவானவர் மற்றும் சபை ஊழியர் குடும்பத்தோடு இணைந்து மணமகன் ராபின் ராஜ் அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்து இந்த நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகனின் அத்தான் ரூபன் குடும்பத்தினரும் அண்ணன் திரு ஆல்வின் குடும்பத்தினரும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகனின் சித்தப்பா செல்வகுமார் ஆசிரியர் அவர்கள், அவருடைய மகன் மற்றும் மகள் மற்றும் மனைவி என அனைவரும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகனின் இன்னொரு சித்தப்பா தங்கசாமி ஆசிரியர் மற்றும் செல்வன் கான்ட்ராக்டர் அதிமுக பிரமுகர் ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் கான்ட்ராக்டர் செல்வன் குடும்பத்தினர், செல்வன் அவருடைய மகன் மற்றும் மகள் மற்றும் மனைவி ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயதார்த்த தம்பதிகளை. தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் தொழிலதிபர் திரு முத்துராஜ் அவர்கள் மற்றும் ராமலிங்கம் அவர்கள். மங்களம் பொங்கும் நன்னாளிது மணம. இப்போது நிச்சயதார்த்த தம்பதியினரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடன்குளம் அதிமுக பிரமுகர் சுரேஷ்குமார் மற்றும் சச்சின் ஹோட்டல் உரிமையாளர் திரு ரமேஷ் அவர்களின் மனைவி மற்றும் மகன் மற்றும் மகள்கள் ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் பிரபல தொழிலதிபர் திரு பிரபு அவர்கள். இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் எனது தங்கை சாந்தி மற்றும் என்னுடைய அத்தான் பொன்ராஜ் காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்கள். அவர்களுக்கும் நமது கூடல் பிளாக் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். மக்களே வாழ்க, மணமகன் கிறிஸ்து, மணமகள் திருச்சபை. இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் காவல்துறை உதவி ஆய்வாளர் அன்பு அத்தான் திரு பொன்ராஜ் அவர்கள், திரு அருள்ராஜ் ஆசிரியர் அவர்கள், திரு செல்வகுமார் ஆசிரியர் அவர்கள், திரு ஆண்ட்ரூஸ் ஆசிரியர் அவர்கள், திரு ஜாக்சன் அவர்கள். சங்கமிக்கும் நன்னாளிது வாழ்க. இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நல்லாசிரியை திருமதி ஜூடி ஆசிரியை அவர்களின் குடும்பம். அவருடைய மகளைத்தான் மணமகனின் அண்ணனுக்கு திருமணம் முடித்து வைத்துள்ளார்கள். இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் தெற்கு தெரு செல்வி ஆசிரியை மற்றும் அவருடைய மகள் வாழ்க. இப்போது நிச்சயதார்த்த தம்பதியினரை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகன் ராபின் ராஜின் அண்ணன் ஆல்வின் மற்றும் அவருடைய மனைவி வாழ்க.
இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருக்கும் குடும்பம் குடங்குளம் TDTA பள்ளியின் நிர்வாகி திரு ஜெய் அவர்களின் குடும்பம். ஜெய் அவருடைய மனைவி ஆண்டலின் ஆசிரியை மற்றும் மகன் மற்றும் மருமகள் மற்றும் பேரன் பேத்திமார்கள் ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உறவில் மனங்கள் இணைந்த நாளில் மகிழ்ந்து வாழ்த்திடுவோம். புதிய பயணம் தொடங்கும் நாளில் நம்பிக்கை பெருகச் செய்வோம். உறவில் மனங்கள். இப்போது மேடைக்கு மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் அத்தை சுகந்தி அவர்களின் குடும்பத்தார். புதிய பயணம் தொடங்கும் நாளில் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் பக்கத்து வீட்டு நெல்சன் குடும்பத்தார். நம்பிக்கை இப்போது நிச்சயதார்த்த தம்பதியினரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் அன்பு மாப்பிள்ளை அன்பழகன் ஆசிரியர் அவர்கள். இப்போது மேடையேறி வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூகுள் ஸ்டுடியோ உரிமையாளர் மற்றும் அவருடைய நண்பர்கள். இவர்கள் பள்ளியில் ஒன்றாக படித்த நண்பர்கள் என்று நினைக்கின்றேன். இப்போது நிச்சயதார்த்த தம்பதியினரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திருமதி சுமதி ராபின்சன் ஆசிரியை அவர்கள். இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நிச்சயதார்த்த மணமகன் ராபின் ராஜின் அத்தான் ரூபன் குடும்பத்தார். திரு காட்வின் அவர்கள் அவருடைய அத்தை மற்றும் அத்தை மகன் ஆகியோர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் தெற்கு திரு விஜய் அவர் மற்றும் அவருடைய மகன் ஆகியோர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். வேற்றுமை. இப்போது நிச்சயதார்த்த தம்பதியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகள் ரேஷ்மா அவர்களின் அப்பா மற்றும் அம்மா மற்றும் உடன் பிறந்த சகோதரிகள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். களையும் ஒற்றுமை உணர்வே வாழ்வை சிறக்கச் செய்யும். தன்னலம் கருதா தூய அன்பே பூவகை பிறக்கச் செய்யும். வேற்றுமை கலையும் ஒற்றுமை உணர்வே வாழ்வை சிறக்கச் செய்யும். தன்னலம் கருதா தூய அன்பே பூவகை பிறக்கச் செய்யும். இறைவன் தந்த புதிய உறவு மகிழ்வாய் வாழ். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் அண்ணன் குடும்பத்தார். இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் சித்தப்பா குடும்பத்தார். உறவில் மனங்கள். இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் இன்னொரு சித்தப்பா குடும்பத்தினர். நாளில் மகிழ்ந்து வாழ்த்திடுவோம். புதிய பயணம் தொடங்கும் நாளில் நம்பிக்கை பெருகச் செய்வோம். நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகனின் நண்பர்கள். துன்பம் நேரும் எதுவும் பகிரும் மனம் வேண்டும். இப்போது நிச்சயதார்த்த தம்பதியினரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் தலைமை ஆசிரியர் பி செல்வராஜ் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். புரிதல் வளர்த்து மன்னித்து ஏற்கும் விரிந்த கரம் வேண்டும். தியாகம் அறிவு நாளும் நிலைத்தால் கொடு
வார்த்தை வாழ்வில் கலந்தால் பாதை தெளிவாகும். இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் நிச்சயதார்த்த மணமகனின் சொக்காரர்கள். உறவில் மனங்கள் இணைந்த நாளில் மகிழ்ந்து வாழ்த்திடுவோம். புதிய பயணம் தொடங்கும் நாளில் நம்பிக்கை பெருகச் செய்வோம். உறவில் மனங்கள் இணைந்த நாளில் மகிழ்ந்து வாழ்த்திடுவோம். இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு மணிகண்டன் மற்றும் அவருடைய அம்மா ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். புதிய பயணம் தொடங்கும் நாளில் ஒருபுறம் நிச்சயதார்த்த விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கீழ்த்தளத்தில் விருந்தானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விருந்தை சமைத்தவர்கள் கூடங்குளத்தின் அடுப்பங்கரை கிச்சன் என்ற ஹோட்டல் நிறுவனத்தினர். அருமையான ஒரு சிக்கன் கிரேவி, குடை மிளகாய் போட்டு அந்த கிரேவியை மிக அருமையாக வைத்திருந்தனர். சப்பாத்திக்கும் புரோட்டாவிற்கும் அது ஏற்ற சைடிஷாக இருந்தது. நம்பிக்கை பெருகச் செய்வோம், நம்பிக்கை பெருகச் செய்வோம். அனைத்து உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு விருந்தையும் உண்டு மக்களை வாழ்த்தி வருகிறார்கள். இப்போது நடப்பது நிச்சயதார்த்த விழா. நாளை அதாவது 22/5/2025 காலை இதே மண்டபத்தில் மணமகன் வரவேற்பும் மற்றும் கல்யாண மணமகளுக்கு கொடுக்கும் சீர்விழாவும் நடைபெற்று முடிந்தவுடன் கூடங்குளம் CSA ஆலயத்தில் வைத்து இவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அந்த வீடியோவை நாம் ஏற்கனவே அப்லோட் செய்துவிட்டோம். தொடர்ந்து கல்யாண பொன் சீர்பெறும் விழாவை நாம் அப்லோட் செய்கிறோம். எனவே இந்த கூடங்குளம் தங்கராஜ் அவர்களின் மகன் ராபின்ராஜ் அவர்களும் கூடங்குளம் ஞானதிரவியம் அவர்களின் மகள் ரேஷ்மா அவர்களுக்கும் நடைபெற்ற நிச்சயதார்த்த விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் விளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்க அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் விளாக்ஸ் கூடங்குளம். நன்றி, நல்வணக்கம்.